ஒரு பொண்ணு இதை பண்ணியிருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 2 நாள் முன்னாடி கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்து வந்த 2000 பெண்கள் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போக மாட்டோம்னு சொல்லி வெளியே நின்னதை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஏன் அவங்க ஹாஸ்டலுக்குள்ளே போகல, அந்த ஹாஸ்டலுக்குள்ளே அப்படி என்ன இருந்துச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2000 பெண்களுமே டாடா எலக்ட்ரானிக்ஸ் டாடா கம்பெனியில் வந்து வேலை பார்க்க நாட்டோட பல இடங்கள்லேருந்து கூட்டு வரப்பட்டவங்க. அப்படி வந்தவங்களை கம்பெனியை 16 ஃப்ளோர் இருக்கிற 8 பில்டிங் கட்டி அவங்கள அதில் தங்க வச்சாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த ஹாஸ்டல் ரூமில் ரகசிய கேமரா ஒன்று அந்த பொண்ணுங்களோட பாத்ரூமில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவை சேர்ந்த அனாமிகன்ற பொண்ணோட பாத்ரூம்ல இருந்ததா இந்த கேமரா எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு உடனே அவர் ரூம்மேட்டான நீலுகுமாரி கிட்ட சொல்றா. அந்த கேமராவை வாங்கி பார்த்த நீலுகுமாரி உடனே அதை ஜன்னல் வழியா தூக்கி போட்டுட்டா. ஒருவேளை வேற எங்கேயாச்சும் இதே மாதிரி கேமரா இருக்குமோன்னு சொல்லி அனாமிகா இந்த ரூம் ஃபுல்லாவும் தேடி இருக்கா. அப்போ கட்டிலுக்கு அடியில் இதே மாதிரி இன்னொரு டிவைஸ் ஒன்று இருக்கிறத அவ பார்த்திருக்கா. அதை எடுத்துட்டு அனாமிகா என்ன பண்றா, ஹாஸ்டல் வார்டன்ட்ட போய் இதை சொல்றா. பட் ஹாஸ்டல் வார்டனும் இதை பத்தி யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லி அவ்வளோ ரூமுக்கு போக சொல்லிடுறாங்க. அப்புறம் ரூமுக்குள்ள இந்த மாதிரி கேமரா இருக்கிற விஷயம் வாட்ஸ்அப் குரூப் மூலியமா அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரிய வருது. இதை கேள்விப்பட்டதும் அவங்க என்ன பண்றாங்க, ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பொண்ணுங்க இருக்கிற இடத்துல எப்படி ஒருத்தன் வந்து கேமரா வச்சிருக்க முடியும்? இப்போ இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அப்போ கேமரா ஒருத்தி தூக்கி போட்டான்னு சொன்னல, அவ தான் ஹாஸ்டலுக்குள்ள யாரும் இல்லாத நேரத்தில் அந்த கேமராவை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா. எதுக்கு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு குளிக்கிற ரெஸ்ட் ரூம்ல கேமரா வைக்கணும்? நீலுகுமாரியோட காதல இருந்து அவட்ட கேமராவை கொடுத்து அதை பாத்ரூம்லையும் கட்டிலுக்கு அடியில வைக்க சொல்லி கொடுத்துருக்கான். இந்த பொண்ணும் யாரும் இல்லாதப்ப அதே மாதிரி வச்சிருக்கா. இந்த மாதிரி கூட இருக்கிற பொண்ணே கேமரா வச்சு மாட்டினது இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது. எங்க போனாலும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது.